மேக மாதிரி குந்து, மீன் மாதிரி கண், கிளி மாதிரி மூக்கு, கோழி பழம் மாதிரி உதடு, சங்கு மாதிரி கழுத்து. ப்ராம்ப்ட் நல்லா இருக்கே, நாம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? முதல்வன் அர்ஜுனுடைய ட்ரீம்கள் நல்லா இருக்காங்கல்ல. ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ் தாங்க இது. எந்த ஏஐன்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கூகுள் நானோ பனானா தான். கூகுள் அவங்களுடைய இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் நானோ பனானாவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் இமேஜை விதவிதமாக அவங்க எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ நீங்க 10 நிமிஷமா ஏதோ சொன்னீங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் அப்படின்ற கேட்டகரி ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த சின்ன செக்மெண்ட். ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. யூசர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோவை விதவிதமாக எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் யாருமே ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஜெமினியோடைய ஹெல்ப் கொண்டு. அப்போ நீங்களும் உங்களுடைய இமேஜ் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கூகுள் ஜெமினிக்குள்ளே போயிட்டு இங்கே டைப் பண்ணுற இடத்துல ஆப்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணி அங்கே இமேஜ்ன்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராம்ப்ட் ஒன்று போட்டுட்டு உங்களுடைய இமேஜை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் ஜெமினியோடைய இந்த நானோ பனானா மாடல் உங்களுக்கு இமேஜை பக்காவாக எடிட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய இமேஜினேஷனை ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்கறது தான் பவுண்ட்ரியே. ப்ராம்ப்டா எப்படி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறது, என்ன ப்ராம்ப்ட் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காகவே ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு அகைன் கூகுள் ஜெமினிக்குள்ளே வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலும் சரி, பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, அகைன் உங்களுடைய இமேஜினேஷன் தான் எண்டே. நல்ல ஃபீச்சர். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கூகுள் ஒரு நாளைக்கு ஃப்ரீ டயர்லேயே 100 இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பட் இப்போ எவ்வளோ அப்படின்றது சொல்லலை. ஆனால் 100லாம் பண்ண முடியலைங்க. ஐ திங்க் 25 ஆர் 30 தான் இருக்கும் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. சரி, கூகுள் திடீர்னு ஏன் இந்த மாதிரி குறைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நாம் அதை ஓவர் யூஸ் பண்ணிட்டோம். என்ன ஓவர் யூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லைங்க, பல வருஷமாக எந்த ஒரு ஃபீச்சர் இருந்தாலும் நம்ம அதை ஓவர் யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிள், கிபிலி வந்தப்போ சாட் ஜிபிடி சர்வரை புகைச்சோம். அண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ் ஆப்னு ஒரு ஆப் வந்துச்சு இல்லையா, அதையுமே நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிஸ்மான்னு ஒரு ஆப் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போகலாம், ஒரு எண்டே இல்லை. எப்போ எந்த ஃபீச்சர் ட்ரெண்ட் ஆனாலும் நாம் அதை அப்யூஸ் தாங்க பண்ணுறோம். ஏன்? பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரெயினுக்கு பெருசாக வேலை இல்லை, ஆனால் அதே சமயம் ஒரு சந்தோஷமும் கிடைக்குது, அதாவது டோபமைனும் வருது. இதனாலவோ என்னமோ நிறைய பேர் இதுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. அண்ட் ஒரு சில பேர் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை அப்படின்ற மாதிரி, ஒருவேளை நாலு பின்ன கிடைக்காம போயிடுமோ அப்படின்றதுனாலையும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரி? சப்போஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மூவியோட கிளிப் காட்டுறேன். சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியை போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். ஓகே, இந்த சீன்ல என்ன பிரச்சனை? அந்த சிற்பி மச்சத்தை பார்க்காமயே கரெக்டா அந்த இடத்துல வச்சதுதான். இதே பிரச்சனை ரியல் லைஃப்லயும் நடந்திருக்குது அப்படின்னு நான் சொல்ல, ட்விட்டர்ல ஒரு யூசர் எக்ஸ்ல ஒரு யூசர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு யூசர் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு போட்டோ அப்லோட் பண்ணி ஜெமினி கிட்ட ஒரு இமேஜ் எடிட் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஜெமினி தர்ற அவுட்புட்ல அவங்க ரியல் லைஃப்ல ரைட் ஹேண்ட்ல ஒரு மச்சம் இருக்குமா, அதே மாதிரி மச்சத்தை வச்சு ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் கொடுத்துச்சான். This is very scary, very creepy. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா நாம தான். எப்படி? கூகுள் ஃபோட்டோஸில் இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருஷமாக இமேஜஸ் நம்ம பேக்கப் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கூட பரவாயில்ல, ஏதோ 15 GB. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூகுள் ஃபோட்டோஸில் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ்னே அச்சோ எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கூகுளுடைய எந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதில் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். என்ன? நாம் கூகுளுக்கு தர டேட்டாவை கூகுள் யூஸ் பண்ணிக்குமா. எதுக்காக அப்படின்னா கூகுளுடைய சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்ற டேர்ம்
தெளிவாக இருக்குது. இதை நம்ம எப்பயுமே படித்து பார்க்காம அக்செப்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் டேர்ம்ஸில் இன்னொன்றும் கொடுத்துருக்கான். இந்த டேர்ம்ஸை எப்போ வேணால் அவன் மாற்றிக்குவேன்னு சொல்கிறான். அப்போ கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோ கொடுத்தது தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. வேறு காரணமும் இருக்கலாம். என்ன? மெமரைசேஷன். மெமரைசேஷனா அப்படின்னா என்ன? நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸை அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டேன். உங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன், லைக் உங்கள் கண்ணு ரெண்டும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அண்ட் ஒரு கண்ணும் இவ்வளோ லென்த்தில் இருக்குது, அண்ட் மூக்கு இவ்வளோ லென்த்தில் இருக்குது, மூக்கு இந்த ஷேப்பில் இருக்குது, வாய் இந்த கலரில் இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுப்பான். நாளை பின்ன ஒரு ஆட் கம்பெனிக்காரன் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு கூகுள் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஃபேஸ் அப்படியே வராது. இமேஜின் பண்ணி பாருங்கள், அப்படியே வந்துச்சுன்னா சுடர்மணி ஜட்டி விளம்பரத்தில் வர மாதிரி தான் ஒரு பேனரில் நம்ம ஃபேஸ் இருக்கும். பட் அவன் நம்மளுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை தான் சேவ் பண்ணி வைக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் கண்ணு மாதிரி ஒரு இமேஜ் இருக்கலாம், இல்லை உங்கள் மூக்கு மாதிரி ஒரு இமேஜ் இருக்கலாம், ஆர் உங்கள் வாய் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கலாம். ஒஸ்ட் கேஸ் எனக்கு இந்த கண் இந்த ஷேப்பில் இருக்கணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், மூக்கு இந்த லென்த்தில் இருக்கணும், வாய் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டானா ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது சுடர்மணி ஜட்டி விளம்பரம் கன்ஃபார்ம். ஃபைனலாக என்ன தாண்டா சொல்ல வர, இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன வேணால் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி இஃப் பாசிபிள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுடைய கன்சென்ட் வாங்கிக்கோங்க. சரி, ரொம்ப போர் அடிச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். So please be safe. Whatever you are uploading on the social media or this AI platforms, please be safe. அவனுக்கு தாடி வச்சா எப்படி இருப்பான்னு காட்டுங்க. அவன் கோட் சூட் இருந்தா எப்படி இருப்பான்? சார், அந்த டெக்னாலஜி என்கிட்ட இருக்கு சார். வெரி குட். கம் ஆன் குயிக் பாருங்க சார். வெள்ளை கோட். அவனுக்கு 2 அத்தை பொண்ணு இருந்தா எப்படி இருப்பான்னு காட்டுங்க. ஆஃப் கோர்ஸ் சார். ஓ, இங்க பாருங்க. குட். அவனுக்கு நம்மள வாட்ச் பண்றானுங்க, ஆனா ஆடியோ கேட்க கிளியரா கேக்குதுடா.